ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருப்பது எவ்வளோ கஷ்டம்னு சொன்னால், சிட்டியில் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமோ அதே கஷ்டம்தான். பஸ் ஓட்டுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. நம்ம முன்னாடி போகிற வண்டிங்க, நம்ம பின்னாடி வர்ற வண்டிங்க, நம்ம எதிரில் வர்றவங்க, நம்ம கூட வர்றவங்க, இவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் ஓட்டணும். அதாவது நம்ம முன்னாடி போகிற வண்டிங்க எப்போ ஸ்லோ பண்ணுறாங்களோ, எப்போ பிரேக் அடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பிரேக் அடித்து கண்ட்ரோலாக பார்த்து ஓட்டணும். நம்ம ஓவர்டேக் பண்ணலாம், அதுக்கான நேரம் வரும்போது கரெக்டாக டைம் பார்த்து நம்ம ஓவர்டேக் பண்ணணும். அதாவது இந்த முன்னாடி போகிற வண்டிகள் வேறு யாரும் இல்லை, அரசியலில் நம்ம மூத்த தலைவர்கள். ஏன்னா அவங்களோட பாதையில் தான் நம்ம போகிறோம். நம்ம அக்ரெசிவாக போகும்போது அவங்க அட்வைஸ் பண்ணால் கேட்டு ஸ்லோ டவுன் ஆகி கண்ட்ரோலாக போகணும். அவங்கள தாண்டி போகலாம், அதுக்கான நேரம் வரும்போது அவங்களே வழிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம பின்னாடி வர வண்டிங்களுக்கு ஃப்ரண்ட்டில் விஷன் இருக்காது. நம்மளை பார்த்து தான் அவங்க ஓட்டுவாங்க. நம்ம சிக்னல் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பிரேக் அடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அதே போல் தான் அரசியல்லையும் யங்ஸ்டர்ஸ் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணி வர்றவங்க, அவங்களோட விஷன் சரியாக இருக்காது. நம்ம எப்படி முன்னாடி போகிறோமோ அதேமாரி தான் நம்மளை நம்பி அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவாங்க. அடுத்தது நம்ம கூட வரவங்க, அதாவது பஸ்ஸுக்குள்ளார நம்ம கூட பயணிக்கிறவங்க, நம்ம கூட வரவங்க அழுங்காமல் குலுங்காமல் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப கூட்டம் இருந்தால் கொஞ்சம் பேர் ஸ்டெப்பில் கூட இருப்பாங்க. அவங்களையும் மைண்டில் வச்சு ஒவ்வொரு டேர்ன் வரும்போதும் பக்கத்து வண்டியில் அவங்கள இடிக்காமல் பார்த்துக்கணும். முக்கியமாக ஸ்டெப்பில் இருக்கவங்க தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை நம்பி நம்ம கூட ஸ்டெப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு பயணிக்கிறவங்க. அதே மாதிரி தான் அரசியலில் நம்ம கட்சிக்காரர்கள், நம்ம கூட பயணிக்கிறவங்க, நம்ம கட்சிக்காரர்கள் நம்மளை நம்பி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் பேர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், எக்கனாமிக்கலி ரொம்ப டவுனாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வருமான நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிறதும் நம்ம பொறுப்பு தான். அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம எதிரில் வர வண்டிகள். அதாவது நம்ம எதிரில் வர வண்டிகள் ஹை பீம் போட்டு வருவாங்க, ஸ்பீடாக வருவாங்க, நம்ம மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஏறி வருவாங்க, நம்ம இடிக்கிற மாதிரி வருவாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்லோ பண்ண வேண்டியது ஸ்லோ பண்ணி சமாளித்து ஓட்டணும். அதே தான் அரசியலில் நம்ம எதிர்கட்சிகள் நம்மளை எதிர்த்து அரசியல் செய்கிறவங்கள ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நம்ம முன்னேறணும், அதே சமயம் அவங்களையும் ரொம்ப உஷாராக கவனிக்கணும். அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அதே மாதிரி நம்மளும் முன்னேறணும். அடுத்து பஸ் பின்னாடி சிலர் பைக்கில் சல்லுன்னு வருவாங்க. அவங்க எப்போ வருவாங்க, எப்படி வருவாங்கன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு கேப்பில் சல்லுன்னு வந்து ஒரு பிரேக் அடித்து நம்மக்கிட்ட கட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க நினச்சிப்பாங்க நம்ம தான் கெத்து, சின்ன கேப்பில் சும்மா சல்லுன்னு போயிட்டோம் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த மாதிரி பைக் வரும்போது பஸ் டிரைவர்கள் ஒரு நொடி பிரேக் அடித்து அவங்களோட உயிரை காப்பாற்ற நம்பிக்கை இல்லைன்னா ஏதாவது ஒரு பஸ் டிரைவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி பைக் வந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் எப்படி வழி விடுவாங்கன்னு. நம்ம நினைக்கிறோம் நம்ம கேப்பில் சும்மா கெத்தாக போயிட்டோன்னு. ஆனால் அந்த டிரைவர் அடிக்கிற ஒரு செகண்ட் பிரேக்கில் தான் நீங்கள் உயிர் தப்பிக்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அதே தான் அரசியலில் அந்த பைக்கில் சல்லுன்னு போகிறாங்க இல்லையா, அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம கட்சியிலே இருந்துட்டு நமக்கு குடைச்சல் கொடுக்குறவங்க. அதாவது நம்மளை பற்றி தப்பாக வெளியில் போய் சொல்கிறவங்க. அவங்க நினச்சிப்பாங்க நமக்கு தெரியாது, நம்ம தலைவரை ஏமாற்றிட்டோம், நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, தலைவருக்கு எல்லாமே தெரியும். அது நேரம் வரும்போது அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இவ்வளோத்தையும் மைண்டில் வச்சு எல்லா கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க பேசஞ்சர் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சேர்த்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா, கவர்மெண்ட் பஸ் டிரைவர் திமிராக தான் ஓட்டுவான்னு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊரில் ரோடு எவ்வளோ சைஸ் சின்னது, ரொம்ப நேரம் ரோடு. டேர்னில் ஸ்பீடாக போகலன்னா டேர்ன் பண்ண முடியாது. ஃபுல் லோடில் நீங்கள் டேர்ன் பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு காரை டேர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். பஸ்ஸை அப்போ ஸ்பீடாக போனால் தான் அது டேர்ன் ஆகும். ஸோ அதுதான் அவங்க வேகமாக போகிறதுக்கான காரணம். அதே கஷ்டம் தான் அரசியல் தலைவருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அரசியல் பண்ணி அவர் கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா, அந்த தலைவருக்கு திமிரு பிடிச்ச தலைவன். அப்படிப்பட்ட தலைவரை, இந்த பஸ் டிரைவரை இந்த பஸ்ஸை விட்டு இறங்குன்னு சொல்லிட்டாங்க. அவரும் இறங்கிட்டாரு. இந்த கேப்பில் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஒருத்தர் அந்த இடத்த ரொம்ப சுலபமாக பிடிச்சிட்டாரு. அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் அவங்க ஹீரோ? எரிஞ்சிருச்சு. யுத்தத்துல யாரு முதல்ல அடிக்கிறாங்கிறது கணக்கில்ல, முதல்ல யாரு கீழே விழுறாங்கிறது தான் கணக்கு. சமுத்திரம் ரொம்ப பெருசு, அதாவது அரசியல்ன்ற கடல் ரொம்ப பெருசு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அண்ணாமலை அண்ணன் சிஎம் கேண்டிடேட் இல்லை, அதுக்கும் மேலே. பாருங்கள், காத்திருந்து காலம் பதில் சொல்லும்.